வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளி. ஸோ காலையிலே எழுந்தாச்சு, சமைச்சாச்சு. பாப்பாவுக்கு லஞ்ச் லேட்டாக தான் கொடுப்பேன். ஸோ சமைச்சி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு லஞ்சில் பேக் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் பாப்பாவோட யூனிஃபார்ம் இதெல்லாம் கொஞ்சம் மாலா போட்டு துவைச்சி வச்சோம், அவரோட ஷர்ட்டு எல்லாமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொரியரும் போட்டாச்சு. கொரியர் கொண்டு போய் நாங்கள் தான் கொண்டு போய் கொரியர் கொடுக்க போகிறோம். ஸோ இனிமேல் கொரியர் பர்சன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மளே கொண்டு போய் டேரெக்டாக வந்து கொரியர் ஆஃபீஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிறனால எல்லாருக்கும் கொரியர் வந்துடும். ஆர்டர் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இனிமேல் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ கொரியர் போட்டாச்சு. அப்புறம் இந்த லைட் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம், சூப்பராக இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ வீட்டில் வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஆடி வெள்ளினால சாமியெல்லாம் கும்பிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் விளக்கும் ஏற்றியாச்சு, காலையிலேயே விளக்கேற்றி. சாமி தெரியுதா? வாராகி அம்மன் மை ஃபேவரட் சாமி. ஏன் இவ்வளோ பிடிக்கும்லாம் எனக்கு சொல்லவே தெரியாதுங்க, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி கிச்சன்லேயும் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக சமைச்சாச்சு. லெமன் ரைஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 டேஸ் முன்னால் கொஷின் ஆன்சர் ஒன்று போட்டிருந்தோம். பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. நான் சீரியஸாகவே இதுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு தெரியும், நிறைய விஷயத்துக்கு கொடுத்துட்ருக்கீங்க. பட் இதுக்கு இவ்வளோ கொடுப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரொம்ப 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 நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச் ஆல் மை ஃபேமிலி. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ அதில் வந்து சில பேர் கேட்டிருந்த கொஷின்ஸ் என்னென்னா, செகண்ட் பேபி பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் மேபி அது ஏதாவது இப்போ கட் பண்ணும்போது கட் ஆகிடுச்சானோ நான் திருப்பி பார்க்கல. ஒருவேளை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. செகண்ட் பேபி பிளான் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னோட பதில் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணாவோட பதில் என்னவாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்கலாம். கேட்டதுக்கு அப்புறம் என் பதில் நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னன்றது. அவர் எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர்கிட்டே கேட்கலாமா? அவர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பண்ணுறாரு? இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா. ஆக்சுவலி இவங்க ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னன்னு நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் என்னன்னா செகண்ட் பேபி பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அதை மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உன்னோட பதில் என்னவா இருக்கும் மிஸ்டர் சந்தோஷ்குமார்? ஒன்றும் இல்லைங்க, அது பாப்பா பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா சில பேர் நல்லபடியாக பார்ப்பாங்க, சில கண்ணு தப்பாக பேசும். அதனால் வேண்டாம். இதுவே நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு பொண்ணு வச்சுருக்கிறது, பொண்ணு அதுவே பெரிய விஷயம். அதை நல்லபடியாக படிக்க வச்சு அவங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கூட துணையாக நின்று அவங்கள கல்யாணம் பண்ணி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதுவே பெரிய, அதுக்குள்ளே நிறைய லைஃப் இது இருக்கும். ஸோ அது ஒரு பாசமே போதும், அதுவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எதுக்கு இன்னொன்று? அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது தோணும், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதனால் அது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பெரிய ரீசன் என்னென்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து 2 வயசுலேருந்து பார்க்குறேன் பாப்பாவை. ஸோ நான் அது கண்ணெடுக்க பார்த்துருக்கேன், நான் விளையாடிருக்கேன். பட் ஆனால் அவங்களுடைய ஃபஸ்ட்டு அவங்க விளாண்டதை நான் பார்த்ததே இல்லை. முகம் காட்டுறது, மூஞ்சி சுளிக்கிறது, திட்டுறது அப்படி தான் இருக்கும். நான் எல்லாருமே இருக்கும்போது நான் வீட்டுக்கு போவேன். அப்போ பாப்பா மட்டும் தனியாக போய் மாடிப்பள்ளியில் விளையாடிட்டு இருப்பேன். நான் போடும்போது, நான் வீட்டுக்கு போயிடறேன் பாயின்னு சொல்லும் போது அழுவாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங் எனக்கு அப்போதுலேருந்து இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு கண்ணெருக்கு நான் பார்த்ததுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டாக ரொம்ப வருஷமாக இவங்கள பார்க்குறதில்ல. ஆனால் பாப்பா மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு பேசுவேன். அப்படி பேசும்போது புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி இல்லை, தனியாக ஷூட் போயிட்டு வரோம், தனியாக இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பயம் நடக்கும். ஒரு சில விஷயம்லாம் நடக்கும்போதெல்லாம் அவங்க சொல்லும் போது எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு அன்புமே பாசமே முக்கியத்துவம், ஒரு கேர் பண்ணுறது, கூட துணையாக போகிறது, சப்போர்ட்டாக நிற்கிறதுன்னு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அவங்க ஷேர் பண்ணும்போது நான் அதை கேட்டதும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம முழுசு அன்பையுமே நம்ம பாசத்தையும் முழுசாக கொடுத்து அவங்களுக்கு இத்தனை வருஷம் என்னென்ன மிஸ் பண்ணாங்களோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதை அவங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த நடுவில் எதுக்கு இன்னொரு இது வேண்டாம். அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா,
சின்ன வயசுல வந்து குழந்தைங்கள தூக்கி கொஞ்சி வெளியே போய் கூட்டிட்டு போய் அந்த மாதிரி பண்ணதில்ல. பட் ஆனா இப்போ நான் திடீர்னு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைய நான் தூக்கி கொஞ்சுறதோ, தூக்கி தோள் மேல வச்சு விளையாடுறதோ இதெல்லாம் பண்ணேன்னா பாப்பா ஒரு சின்ன ஏக்கம் வரும் பாப்பாக்கு. ஐயோ நம்ம இதெல்லாம் அனுபவிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். அதனால குழந்தைக்கு அந்த ஒரு ஏக்கத்தை நம்ம கொடுக்கவே கூடாது. அதனால எனக்கு வேண்டாம், பாப்பா வளர்த்தாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், இத்தனை வருஷம் நீ குழந்தைக்காக வாழ்ந்துட்ட, 34 வயசு ஆயிடுச்சு, 19ல கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கு குழந்தைக்காக வந்துட்ட, உனக்கான லைஃப் நீ வாழலை. இப்போ திருப்பி இன்னொரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்காக நம்ம ஓடணும், ஓடிட்டே இருக்கணும் லைஃப் ஃபுல்லாக. எனக்கும் 35 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் குழந்தைக்காக ஓடணும், நமக்கான ஒரு லைஃப் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. ஸோ என்னோட கருத்து அப்படின்னா எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பொன் குழந்தை அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. எப்படி அப்படின்னா நம்ம பாப்பா ஒரு பாப்பா இருக்கா. ரெண்டாவது அவரோட அக்கா குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்காங்க, 2ம் பொன் குழந்தைங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 3 பொண்ணு தாண்டி பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா பசங்களுக்கு 2 பையன். ஒரு அக்காவுக்கு பையன் 1 பொண்ணு 1, இன்னொரு அக்காவுக்கு பொண்ணு 1 பையன் 1. ஸோ 2 பேர் இருக்காங்க. அதனால 2 பையன் 3 பொண்ணு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. ரொம்ப வருஷம் ஒரு கஷ்டப்பட்டு லைஃப்பில் இப்போ தான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு யாரையுமே பார்த்துக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம குழந்தைக்குன்னு இத்தனை சொந்த பந்தம் இருக்காங்க. அப்பா, அம்மா, தாத்தா தாத்தா எங்கள் அப்பா இருக்காரு, பாட்டி எங்கள் அம்மா இருக்காங்க, இன்னொரு பாட்டி, அத்தை, இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கிடச்சிருக்காங்க. அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுதான் லைஃப்பில் அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பிரகாரம் தான் லைஃப் நடக்கும். அப்படி இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் அப்படின்னும் போது பல பேர் பல விஷயம் பயப்படுவாங்க. பல பேர் இது எப்படி செட் ஆகுமா, செட் ஆகாதா, அந்த மாதிரி நிறைய விஷயம் பயப்படுவாங்க. நான் ரொம்ப பயந்தேன் தான். பட் ஆனால் இப்போது அந்த பயம் இல்லை. அப்படின்னா ஏன் அப்படின்னா நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன், நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சு ஓகே இவ இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னும் போது நம்ம எதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளை ரொம்ப நல்லா கேர் பண்ணால் போதுங்க. அதில் லவ் மேரேஜ் எங்களது கிடையாது. எங்களது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அரேஞ்சும் கிடையாது, லவ்வும் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு மேரேஜ்னு தான் சொல்லணும். எங்களுக்கு மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறத நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா அவர் எனக்கு ஒரு நல்ல 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 ஃப்ரெண்டு. நிறைய பேர் வந்து எப்படி பாப்பா சின்ன வயசு ஃபோட்டோவில் அவர் இருக்காருலாம் கேட்டிங்க. என் கூட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்தவர், என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன், என்னை பற்றி தெரிஞ்ச ஒரு மனுஷன். அதுதான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம லைஃப்பில் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி எனக்கு வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷம் என் கூடவே இருக்காங்க. 7 இயர்ஸ் வாராகி அம்மனுக்காக நான் வருஷம் வருஷம் 48 நாள் விரதம் இருந்து 48 நாள் சாமி கும்பிட்டு. ஏன்னா எனக்கு இந்த கல்யாணத்துக்காக நான் இல்லை, ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். இந்த கல்யாணம் நான் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வாராகி அம்மனுக்கு நான் விரதம் இருந்தது கிடையாது. வாராகி அம்மன் கிட்ட கேட்குற ஒரே விஷயம், என் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. ஏன்னா என் அம்மாவா அப்பாவா எல்லாமாவே நீ தான் என் கூட இருக்க. ஒரு 7 வருஷம் என் கூடவே இருந்து என்னை பார்த்துட்ருக்க. ஸோ எனக்கு எது பண்ணால் நல்லா இருக்குமோ அதை பண்ணு. ஆனால் எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இப்படி வேணும் கேட்க மாட்டேன் வாராகி அம்மன் கிட்ட. ஏன் அப்படின்னா அம்மாவுக்கு தெரியும், நம்மளை பெற்ற அம்மாவுக்கு என்ன பண்ணணுங்கிறது கண்டிப்பாக தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான், நீ இதை பண்ணால் உன் லைஃப் நல்லாயிருக்கும், நீ இவனை கல்யாணம் பண்ணால் உன் லைஃப் நல்லாயிருக்கும், நீ இவனை பண்ணலைன்னா உன் லைஃப் நல்லாயிருக்கும், நீ இப்படி இருந்தால் தான் உன் லைஃப் நல்லாயிருக்கும், நீ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் உன் லைஃப் நல்லாயிருக்கும், உன் பொண்ணு இங்கே படித்தா தான் நல்லாயிருக்கும், உன் பொண்ணு அந்த ஷூட்டிங்கில் இந்த சீரியலில் போனால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது, ரீசன் அதை விட பெஸ்ட்டாக உனக்கு ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி தான். இந்த மாதிரி எப்பவுமே பாசிட்டிவான திங்கிங் மட்டும் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுனாலே போதுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் நமக்கு பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நான் அப்படி தான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு பயந்து ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போல்லாம் பாசிட்டிவ் மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நெகட்டிவ் அப்படிங்கிறது வேண்டாம் இல்லை நம்ம லைஃப்பில். அதே மாதிரி நான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கடவுள்கிட்ட விட்டுருவேங்க, அம்மா கிட்ட விட்டுருவேன். உன்னோட இது என்னவோ அதுதான் நீ பாரு அப்படின்றது. அதே மாதிரி அம்மாவாக தான் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்த ஒரு லைஃப் இது. அம்மாவாக தான் எனக்கு இந்த லைஃப்பை அமைச்சு கொடுத்தது. எனக்கு இவர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அம்மா கிட்ட வேண்டினது கிடையாது. என் லைஃப்பில் என்ன எழுதியிருக்கோ அதை நீ கொடுன்னு தான் வேண்டியிருக்கேன். பட் அதே மாதிரி கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் நான் சொல்லணும். ஏன்னா என்னை விட ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பர்சன், என்னை விட ரொம்ப மெச்சூர்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ரொம்ப தைரியமான பர்சன், நிறைய விஷயம் சொல்லலாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அதை பற்றிலாம் நான் கண்டிப்பாக ஒரு விலாவரியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னதான் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் நமக்கு அந்த பணம் வந்து லைஃப் லாங் சந்தோஷத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அது வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். பணம் வேணும், நம்மளோட தேவைக்கேற்ற பணம் இருந்தால் போதும். தேவை மீறி பணம் இருந்தால் அது நம்ம கூட நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அவர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரா, ஓகே எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்போது நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். லைஃப்
எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ஆனா அவர் சொல்ற விஷயம் ரொம்ப பாயிண்ட்டா இருக்குல்ல. ஸோ அத நம்ம வந்து ரெஸ்பெக்ட் குடுக்கணும். ஃபீலிங்ஸ்க்கு அவர் ரெஸ்பெக்ட் குடுக்குறாருன்னும்போது, அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம 100% நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அதுதான் நான் யோசிக்கிறேன். ஸோ உங்கள கேள்விக்கு பதில் இதுவா தான் இருக்கு. இது கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. ஸோ கரெக்ட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்களோட டிசிஷன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட தோன்றது இதுதான். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். கண்டிப்பா லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லைனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மறக்காம புதுசா யாராவது நம்மள சேனல் பார்க்குறீங்கன்னா, ஜான்சி ஜிக்ஸ் ஷூ பொட்டிக்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்கோம். தேங்க் யூ ஸோ மச். உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய பெரிய நன்றி. அதே மாதிரி அவர் இந்த மேரேஜ் நடந்தது அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப தீவிர ரசிகன். முருகன் பக்தர் அவரு. 18 வருஷம் அவர் மாலை போட்டுட்டாரு. இப்போ ஆடி கிருத்திகை வருது. ஸோ அதுக்கும் இப்போ மாலை போட போகிறோம். நாங்கள் 3 பேருமே சேர்ந்து மாலை போட போகிறோம். ஆடி கிருத்திகைக்காக ஒரு 3 நாளைக்கு முன்னால் 3 பேரும் சேர்ந்து மாலை போட போகிறோம். இப்போவும் மாலை போட்டோம் ரீசெண்டாக. இப்போ மறுபடியும் மாலை போட போகிறோம். ஏன் அப்படின்னா அவர் தீவிர ரசிகர். 18 வருஷம் வந்து முருகன் கோவிலுக்கு மாலை போட்டு போயிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி நல்லபடியாக மேரேஜ் நடந்ததுன்னா திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வரேன் அப்படின்னு வேண்டுதல் வேற வச்சுருக்குறாங்க. இன்னும் நாங்கள் போகலை. எல்லாத்தையும் ஏன்னா நிறைய கோவில்களும் போகிறோம், நிறைய சாமி கும்பிட்றோம். பட் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கறதில்ல. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. நம்ம போகிறோம், சாமி கும்பிட்றோம், வரோம். அது மட்டும் தான் இருக்குது. சில இது மட்டும் நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக இனிமேல் ஃபர்தராக நம்ம அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். எங்களை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி. பிடிக்காதவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.